மொழியை வைத்து அரசியல் செய்பவன். இலங்கையில் ராஜபக்சே நீடிக்க முடியல. பங்களாதேஷில் தலைவன் மொழியை வைத்து அரசியல் செய்தவன் இன்னும் இருக்க முடியல. எத்தனையோ தலைவர்கள் மொழியை வைத்து அரசியல் செய்தவர்கள் யாரும் நிலைத்ததே இல்லை. குறிப்பாக சொன்ன 1947 வரைக்கும் மொழிவழி தேசியம் பிரிந்தது. ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகு, சுதந்திரத்தில் இறந்தவர்களை விட சுதந்திரத்திற்கு பிறகு மொழிவழி தேசிய படுகொலை செய்யப்பட்டு இந்த மண்ணில் மாய்ந்தவர்கள் பல லட்சம் பேர். வீதியில் நடந்து போரும் பெண்ணை சுத்தியலால் அடித்துக் கொள்கிறான். மாற்று மொழி பேசியவர் என்று பங்களாதேஷில், உருது பேசவில்லை என்று பாகிஸ்தானில் கொள்கிறான். எண்ணற்ற நாடுகள் மொழியால், மதத்தால், இனத்தால் செத்துக் கொண்டிருக்கிறான். மனித நேயம் குறைந்து கொண்டிருக்கிறது. இந்த மனித நேயத்தை எவன் தூக்கி பிடிக்கிறானோ அவன்தான் ஆகப்பெரும் தலைவன். மொழி மதம் தோன்றி இவ்வளவோ நாளாயிருச்சு. ஆனால் அதனுடைய வேதங்கள் பூராமே மனித நேயத்தை தான் கற்றுத்தருகிறது. நான் இனத்தால் கருப்பன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், நான் இந்த மதத்தை பின்பற்றுகிறேன் என்பது உனக்குள் இருக்க வேண்டியது, பொது வழியில் காட்டுவதல்ல. உன் அடையாளத்தை மறந்து, உன் மனித நேயத்தை மறந்து பிற உயிருக்கு துன்பம் விளைவிப்பானால் இந்த சமூகத்தின் தீவிரவாதி நீ. நபிகள் நாயகம் சொல்கிறார், மதத்தை ஒதுக்கி வைத்து மனித நேயத்தை போற்று உயர்த்தி பிடின்றார். நபிகள் நாயகம் சொல்றார், எண்ணற்ற மகான்கள் சொல்லுகிறாங்க. ஆனால் இந்த மொழியை தூக்கி பிடித்து கொண்டு எத்தனை பேர் இங்கே ஓடிக்கொண்டிருக்கான். அவனையும் இந்த மக்கள் வாக்களித்து முன்னுக்கு கொண்டு வருகிறார்கள் என்றால் நாடு அழிவதற்கு இவர்களும் ஒரு காரணம்தான். மறந்து விடாதீர்கள். மொழி என்பதும் மதம் என்பதும் சாதி என்பதும் உனக்குள் வைக்கப்படுவதை பொது வழியில் வைத்து விளம்பரம் தேடுவதோ அதற்கு புகழாரம் சேர்க்க வைப்பதோ அடையாளம் அல்ல. அதை வைத்து நீ எதுவும் சாதிக்கப் போவதில்லை. பிற உயிர்களுக்கு துன்பம் விளைவிக்காமல் நீ வாழ்வாயா?